இந்த நாளிலும் கர்த்தரங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் வெளிப்படுத்தல் 1 வசனம். மறுத்தேன், ஆனாலும் இதோ சதாதலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாய் இவங்களும் ஒருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, உலகமெங்கிலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் நாம் கொண்டாட இருக்கின்றோம். எல்லா மார்க்கங்களுக்கும் மற்ற எல்லா மார்க்கங்களுக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் இடையுள்ள முக்கியமான வேறுபாடு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தான் இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவராகவே இருந்து நம்மை தேற்றுகின்றவராய், ஆறுதல் படுத்துகின்றவராய், நம்மை ரட்சிக்கின்றவராய், கண்ணீரை துடைக்கிறவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கின்றார். இயேசு சிலுவையிலே மரித்த பின்பு அவருடைய சரீரத்தை எடுத்து தூய்மையான மெல்லிய துப்பட்டியில் சுற்றி யோசிப்பு தன் கண்மலில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே வைத்து கல்லறையின் வாசலிலே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து விட்டு போனார். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கும்போது மனுஷகுமாரன் பாடுபடவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கும் வேணும் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை பிரதான ஆசிரியர்களும் பரிசேயர்களும் நினைவு கூர்ந்து அவர்கள் ரோம ஜனாதிபதியாகிய பொந்தி பிலாத்தின் இடத்துல வந்து இயேசு உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இயேசுவின் சீசர்கள் ராத்திரியிலே களவாய் கொண்டு சென்று விட்டு இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றி விடுவாங்க. அதனால கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்றாங்க. ரோமா ஜனாதிபதியாயிருந்த அந்த பொந்தி பிலாத்து கல்லறையை காவல் காக்கும்படி போர்ச்சேவகர்களை அனுப்பினான். அவர்கள் போய் அந்த கல்லறைக்கு ரோம அரசாங்கத்தினுடைய முத்திரையை போட்டு யாரும் தொட முடியாதபடிக்கு காவல் வைத்தாங்க. ஆனால் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறையிலே உயிர்த்தெழுதலின் வல்லமை பலமாய் பூமி அதிரும்படி இறங்கினது. பிரியமானவர்களே, மத்த 28ஆம் அதிகாரத்தில் விட வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருடைய தூதன் அந்த கல்லறையின் இடத்துல இறங்கி வந்தான். அந்த தூதனுடைய முகம் பார்ப்பதற்கு மின்னலை போல பிரகாசித்தது. அவனுடைய வஸ்திரமெல்லாம் உறைந்த மலையை போல வெண்மையாயிருந்தது. அந்த தேவதூதன் இயேசுவின் கல்லறையின் வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளினான். அன்றைக்கு எல்லா முத்திரைகளும் உடைக்கப்பட்டன. பிரியமானவர்களே, இயேசு தாம் சொன்னபடியே 3ஆம் நாளிலே மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தார். அவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவராகவே இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை எதுவும் தடுக்க முடியவில்லை, எந்த கல்லும் தடுக்க முடியவில்லை. எந்த தடைக்கல்லானது அந்த தடுக்கும்படியாய் வைத்ததோ அந்த தடைக்கல்லானது புரட்டி தள்ளப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுடைய உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை எந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எந்த தடைக்கற்கள் உங்கள் வாழ்க்கையிலே தடுப்பு சுவராய் நின்று கொண்டிருக்கின்றதோ அந்த தடைக்கற்களை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எந்த தடைக்கற்கள் முட்டுக்கட்டைகளாய் நின்று உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி நின்று கொண்டிருக்கிறதோ, எந்த சத்துரு உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடி தடைக்கற்களாய் நின்று கொண்டிருக்கிறானோ அந்த சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். நீங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எந்த தடைக்கற்களாய் இருந்தாலும், எந்த கல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தடை இருக்கின்றதோ, எந்த கல் புரட்டி தள்ளப்பட வேண்டுமோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை வாழ வைப்பார். பிள்ளைகளுடைய நன்மைகளா, உங்களுடைய ஆசீர்வாத குறைவுகளா, கர்ப்பத்தின் கனியா, ஒருவேளை வியாதியா, எது இருந்தாலும் ஐயோ முன்னேற முடியலன்னு நினைக்கிறீங்களோ, கவலைப்படாதீங்க. எல்லா ஆசீர்வாத குறைவுகளையும் நீக்கி தடைக்கற்களை கர்த்தர் புரட்டி போட்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருவார், அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாழ வைப்பார். நீங்கள் விசுவாசியுங்கள், உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.